இடைத்தேர்தலுக்கு சிஎம் விஜய் அவர்கள் ரெடியாகிவிட்டார். அது கரூரில் இன்னைக்கு அந்த மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா. அந்த கூட்டம் பெரிய அளவில் நமக்கு உணர்த்தியது என்னன்னா, அவருடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத அவர் ரொம்ப பெரிய அளவில் ஸ்கெட்ச் போட்டார். அந்த ஸ்கெட்ச் அடுத்ததாக டிஎம்கேக்கு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. மக்கள் முன்னாடி அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. மக்களும் அதுக்கு தகுந்த மாதிரியே ரியாக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறதும் உண்மைதான். கரூரில் சிஎம் விஜய் அவர்கள் என்ன பேசினாங்க, அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, எப்படி அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். எப்படி தன்னுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்றதுக்கு விஜய் அவர்களுக்கு மேடை பேச்சு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்முடைய ஐடியாவை மற்றவங்ககிட்ட சொல்றதுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப வேணும். அது இருந்தால் மட்டும்தான் அப்ரைஸ்லாக இருக்கட்டும், சேலரி ஹைக்காக இருக்கட்டும், அடுத்த கட்ட ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆங்கிலத்தை நீங்களும் கற்றுக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதில் ஃபிக்ஸ்டு டைமிங் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. 24 மணி நேரம் ஏஐ டீச்சர் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் தமிழ் வழியாகவே ஆங்கிலத்தில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் விடுற தப்பை உடனடியாக தமிழ்லேயே கரெக்ட் பண்ணி அதை ஆங்கிலத்தை எப்படி சொல்லணும், என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு 30 நிமிஷம் ஏஐ டீச்சர் கூட பேசும்போது கண்டிப்பாக உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பர்னோவா கிளைம் பண்ணுறாங்க. இதில் குரூப் வீடியோ கிளாஸ் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்ம தப்பாக பேசிட்டா மற்றவங்க ஏதாவது நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்களோ, அது எதுவுமே இல்லை. உங்கள் தனிப்பட்ட நேரத்தில் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே நீங்கள் இதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதெல்லாம் இல்லாமல் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வாட்ஸ்அப், யூடியூப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷை வேடிக்கை மட்டுமே பார்க்காம அன்லிமிட்டடாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான சூப்பர்னோவா ஏஐக்கான ஜாயினிங் லிங்க் கீழே இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த கரூர் மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு எதிராக 2 கட்சிகள் முன்னாடி கரூருக்கு விஜய் அவர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஒன்று திமுக, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. 2 பேருமே வழக்கு தொடர போனாங்க. ஆனால் அந்த வழக்கு அப்படிங்கிறது எதுவுமே நிற்கலை. அது ஏன் அவர் பார்க்க போகக்கூடாது, ஏன் அவங்க உதவி செஞ்சா என்ன இப்படின்னு சொல்கிற கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஒரு விபத்தில் ஒரு குடும்பம் சிக்கி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உடனடி அரசாங்கம் இழப்பீடு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அது பஸ் ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இயற்கை பேரிடராக இருக்கட்டும், திடீர்னு வெள்ளம் வந்ததாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே இழப்பீடு அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஆனால் இந்த இடத்துல இழப்பீடு கொடுக்கக்கூடாது. அதாவது அந்த 30-40 பேர் இறந்து போன 41 பேர் இறந்து போனாங்கல்ல, அவங்க குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுக்கக்கூடாது. அவங்க என்ன பெரிய தியாகிகளா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் வியாக்கியானம் பேசுறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். அங்கே நடந்தது அந்த மக்கள் வாண்டடாக போய் இறந்தது கிடையாது. அங்கே நடந்த விபத்து அங்கே இருந்த ஆட்சியாளர்கள், அங்கே இருந்த காவல்துறை அதிகாரிகள், அங்கே இருந்த அரசியல்வாதிகளுடைய அஜாக்கிரதையால் நடந்தது. இந்த அஜாக்கிரதையால் நடக்கக்கூடிய விபத்து அப்படிங்கிறதுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும். அது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யார்? நாம் தமிழர் கட்சி என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, அந்த இழப்பீடு கொடுத்துட்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க சாட்சி சொல்ல மாட்டாங்க. யார் மேலே சாட்சி சொல்ல மாட்டாங்க, என்ன சாட்சி சொல்ல மாட்டாங்க. யாருமே அங்கே விஜய் அவர்கள் மீது கோபமாக இருந்ததா தெரியவே இல்லை. ஒரு 0% கூட அங்கே இல்லை. அப்படி எதுவுமே நடக்காத மாதிரி அங்கே எல்லாருமே கோபமாக இருந்தது அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அங்கே இருந்த அரசு அதிகாரிகள் மேலே தான். அப்போ கரூரில் இன்னைக்கு அதை பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட போது அதை பேசினார் விஜய் அவர்கள். என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து கரூர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்றது வர அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் எப்படியெல்லாம் அங்கே வந்துச்சு அப்படிங்கிறத லைவாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆஃப்டர் லாங் கேப் விஜய் அவர்கள் வெளியில் வராரு. அதுலேயும் குறிப்பாக அந்த பஸ் மேலே நின்று பேச போகிறார் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மீடியாவுக்கு மிகப்பெரிய ஒரு டிஆர்பி ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷுவல்ஸ் தான். பட் மீடியாவை உள்ளே விடலை. முக்கியமாக அந்த கரூரில் அவர் பேசக்கூடிய இடங்களுக்கு உள்ளே விடலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மீடியா நீங்கள் வெளியில் இருக்கலாம், ஒரு இடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அங்கே விஜய் அவர்கள் பேசுவாங்க, அது உங்களுக்கு நேரடியாக லைவ் டெலிகாஸ்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே மீடியா நிற்க வேண்டிய ஒரு தேவையும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக தாவேகா சார்பில் தான் அது நடக்குது. அவங்க ரொம்ப திட்டமிட்டு அதை செஞ்சுருந்தாங்க. இது ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பொதுவாக மீடியா அப்படின்னு சொல்கிறது இப்போ திமுகவினுடைய கண்ட்ரோலில் ஒரு 80% மீடியா இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்னதான் ஆட்சி மாறினாலும் அரசாங்கம் மாறினாலும் அவங்களுடைய ஆட்கள் அங்கங்கே உள்ள இருக்காங்க, கருப்பாடுகளாக உள்ள இருக்காங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, அங்கே நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு நெகட்டிவ், அது நெகட்டிவாகவே இருக்காது, அந்த நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணி இங்கே பாருங்கள் இப்படி நடந்துருச்சு, ஐயோ இங்கே பாருங்கள் ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க, அவங்களை தூக்காமல் போயிட்டாங்க, ஐயோ இங்கே பாருங்கள் பிளாஸ்டிக் சேரில் ஏறி இப்படி கொடி ஆட்டிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒன்று போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இல்லைன்னு சொல்லிடுங்க பார்ப்போம்.
இப்படியே காண்பித்து 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 மக்களை முட்டாளாக்குவது அப்படிங்கிறது சில மீடியாக்களினுடைய வேலையாக இருக்குது. அப்படிப்பட்ட மீடியா இதை டெலிகாஸ்ட் பண்ணாமே இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருப்பாங்களோ என்னமோ. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னா விக்கி அங்கே தப்பு நடந்தால் தெரியவே கூடாதான்னு கேட்டால், சார் தப்பு நடந்தால் அங்கே தெரியணும். ஆனால் நடக்காத தப்பு நடந்த மாதிரியே போர்ட்ரேட் பண்ணக்கூடிய மீடியாவை எதிர்த்து நம்ம என்னைக்கு பேச போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. அடுத்ததா அவர் சொல்கிறார், இங்கே வந்து எவ்வளவு பெரிய உயரத்துக்கு ஒருத்தர் போனாலும் அவங்களுடைய மனசில் ரொம்ப வலி நிறைந்த சில இடங்கள் இருக்கும், தருணங்கள் இருக்கும், நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் என்னுடைய மனசுலையும் நிறைய வலிகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நான் சேவை செய்வதற்காக உங்களுக்காக மட்டுமே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். என் மனசில் இருக்கக்கூடிய வழியிலேயே ரொம்ப பெரிய வழி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கரூர் சம்பவம் தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ கரூர் சந்திப்பு அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கருப்பு பக்கம் அப்படிங்கிறது யாராலையுமே மறுக்க முடியாது. தமிழ்நாட்டு அரசியலிலும் அது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டு இருக்கும். இனி வரும் காலங்களிலும் இந்த கரூரில் நடந்த இந்த இன்சிடென்ட் அப்படிங்கிறது எல்லோருக்குமான ஒரு பாடமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கும் மாற்று கருத்தே கிடையாது. பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க, சரிங்க கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, லேட் ஆகிடுச்சு, வராதிங்க அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் நோ சாய்ஸ். போலீஸ் சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே நேரத்தில் பெரம்பலூர் மக்களோட அந்த சேஃப்டியும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு மன வலியோடவே திரும்ப போயிட்டோம். அதுக்கப்புறம் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு மன்னிப்பும் கேட்டோம். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ தப்பாக தோணுது அப்படின்னு நினச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பார்த்துக்கோங்க. திருச்சி, அரியலூர்லாம் நாங்கள் போயிட்டு வந்தோம். அப்படி அரியலூர்லாம் போய் வரும்போது நாகப்பட்டினம் வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய பெரம்பலூருக்கு நீங்கள் போகாதீங்க சார், உங்கள் கூட்டம் கொஞ்சம் வேறு மாதிரி கூடுதலாக இருக்குது, ஆனால் நீங்கள் வந்தால் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து காவல்துறை அதிகாரிகள் நமக்கு கூப்பிட்டு சொன்னாங்க. காவல்துறை அதிகாரிகள் சொன்ன பிறகு அங்கே நம்ம வேறு வேலையை செய்யக்கூடாது, அவங்களுக்கு மீறி எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களை அவங்களுடைய சேஃப்டி அப்படிங்கிறது முக்கியம். இது இரண்டுமே மனசில் வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக தான் நான் பெரம்பலூருக்கு போகாமல் இருந்தேன். அதன் பிறகு பெரம்பலூர் மக்களிடமும் நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன புரிய வைக்குதுன்னா, இதே மாதிரி கரூரில் ஏன்னா கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் எந்த விதமான வார்னிங்கும், சார் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது வராதிங்கன்னு சொல்லி ஒருவேளை இந்த கரூர்லேருந்து ஒரு ஃபோன் கால் வந்துருந்துச்சுன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஹைவேலேருந்து எங்களை இங்கே வர கூப்பிட்டுட்டு வந்தாங்க. ஸோ இது இப்படி நடந்தால் அதை அப்படி செய்யுங்க, அப்படி நடந்தால் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி யாரோ இதுக்கு மேலேருந்து உத்தரவு போட்டிருக்காங்க. ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் உள்ளே விட்டுட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க. அப்போ இருந்த அந்த கரூர் காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் நன்றிலாம் சொன்னேன். அதன் பிறகு தான் எனக்கு இந்த ட்ராமா என்னன்னே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறார். அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். அப்போ உள்ள வர வந்துட்டு அங்கே கூட்ட நெரிசல் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கூட்ட நெரிசல் இத்தனை பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே யாரோ ப்ரீ பிளான்டு செஞ்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எகெயின் அண்ட் எகெயின் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த ப்ரெஷர் போடுறது யார்? ஸோ இது எல்லாமே ப்ரீ பிளான்டா எது நடந்தாலும், அதாவது நம்ம ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவோம் தெரியுமா, இப்படி நடந்துச்சுன்னா அப்படி போகணும், அப்படி நடந்துச்சுன்னா இப்படி போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சிலாம் நம்ம போட்டு வச்சிருப்போம்ல. அதே மாதிரி இவங்க பக்காவாக திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் இதனால் உயிரிழந்தவர்கள் யார்? என்னை பார்த்தா சிரிக்கக்கூடிய பச்சிலம் குழந்தைகள். ஒரு போஸ்டரில் அது எந்த வார்த்தைகளுமே சொல்ல முடியாமல் விஜய் மாமா வந்துட்டார், டிவியில் ஆடுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய அக்கா தங்கச்சி பிள்ளைகளை நான் இழந்துட்டேன், பச்சிலம் குழந்தைகளை இழந்துட்டேன், என்னுடைய அக்கா தங்கைகள் தம்பிகள் இவங்களை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் உண்மையிலேயே யதார்த்தமாக இப்படி தான் பேசுவாரா இல்லை அவர் எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுறாரா அப்படிங்கிறது இன்றைக்கி பலருக்கும் ஒரு கேள்வி தான். அப்போது இந்த எனக்கு ஏற்பட்ட வலி என்னுடைய குடும்பத்தை இழந்ததற்கான வழியாக நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு எனக்கு வலி வேதனை இருந்துச்சு. இது எப்படி நடந்துச்சு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னை போய் ஓடிட்டான்னு சொல்கிறாங்களே, என் மேலே பழிய தூக்கி போடுறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட கேள்வி
வாய் இருந்தால் எதுனாலும் பேசலாமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் கேட்குறார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்கக்கூடிய மக்கள் நீங்களே சொல்லுங்க, கரூரில் உண்மையான போலீஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது அன்னைக்கு கொடுக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க இல்லை அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப சப்தமாக நிறைய பேர் சொன்னதை நம்மளால் கேட்க முடிந்தது. மக்களே, நான் உங்களையே கேட்குறேன், அன்னைக்கு அத்தனை க்ரௌடு இருந்துச்சு, அந்த க்ரௌடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களும் ஏதோ சென்ஸ் பண்ணியிருக்காங்க, காவல்துறை அதிகாரிகள் போதுமான அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்பது தான். தாவேகா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயமும் இதுதான், பாதுகாப்பு சரியாக கொடுக்கப்படவில்லை. ஒன்றுமே இல்லைங்க, நம்மளாம் சாதாரண மனிதர்கள், விக்கி வாரானா ஒரு 10 பேர் வருவாங்களான்னு தெரியாது. விஜய் வருகிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்கூட தெரியுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே காவல்துறை அதிகாரிகளை அதிகப்படுத்துவது, முதல்ல 500 பேரை போட்டாங்கன்னு சொன்னாங்க, 600 பேரை போட்டாங்கன்னு சொன்னாங்க, அதன் பிறகு இந்த இடத்த சூஸ் பண்ணது அவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த இடத்த நாங்கள் தான் சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, இதுக்கு மேலே என்ன மாதிரியான அந்த ட்ராமாலாம் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அந்த காவல்துறை அதிகாரிகளுடைய அந்த இன்சிடென்ட்டையும் அவர் சொல்லியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் வாய் கூசாம சட்டசபையில் ஸ்டாலின் சார் நம்ம மேலே திருப்பி விட்டு அங்கே ஒரு அரசியல் செய்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நாம் ஒன்றும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதியெல்லாம் கிடையாது, மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். இதெல்லாம் விட கொடுமை என்ன தெரியுமா? சட்டசபையில் அன்றைய முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவர் லேட்டாக வந்ததுனால தான் எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை ஏன் பக்கமே திருப்பி விட்டார் பாருங்க. மக்களை காக்க வைத்து மக்களை கொன்று அதில் ஆதாயம் தேட வேண்டிய அரசியல்வாதி நான் கிடையாது, அதுக்கு நான் வந்தவன் கிடையாது. மக்களுக்காக உழைப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். மக்களை இப்படி துன்பப்படுத்துவது எனக்கு ஒருபோதும் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவருடைய அரசியல் குறிக்கோள் என்ன, அந்த குறிக்கோளை யாராவது இடையூறு பண்ணாங்கன்னா அந்த இடையூறையும் தாண்டி மக்களுக்காக தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்றத எகைன் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறார். ஸோ இந்த மாதிரி நிறைய உருட்டுகளும் மிரட்டல்களும் இல்லாட்டி இப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சதுக்கு தான் 2026 மக்கள் சரியான பாடத்தை அவங்களுக்கு புகட்டினீங்க. ஆனால் இது போதாது. இங்கிருந்து அவர் அடுத்த இடைத்தேர்தலுக்கான அந்த ரூட்டுக்கு வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் நம்ம எல்லாருக்குமே இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனால் அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவர் என்ன சொல்றாரு? இது போதாது, நிரந்தரமா அவங்க எந்திரிக்க முடியாத அளவுக்கு நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொடுக்கறாரு. நான் உங்களை பார்த்துக்கிறேன், நீங்க அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய எனிமையை நான் எதுவுமே செய்ய வேண்டாம், நான் உங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் என்ன நண்பர்கள், என் நண்பர்கள் அந்த எனிமையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் திமுகவை போட்டு விட்டுட்டார். இப்போ திமுகவை அடுத்ததாக எந்திரிக்கிறது எங்கே? இடைத்தேர்தலில் தான். ஸோ இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது திமுகவுக்கு எகெயின் வாழ்வா சாவா அப்படிங்கிறது தான். ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல இனிமேல் விஜய் அவர்கள் பேசுவார், உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, திமுகவால் எதுவுமே செய்ய முடியாது, எஸ்ஓபி நீங்கள் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தாவேகா சொல்லுவாங்க. தாவேகாவுக்கு என்னென்ன அநீதிகள் நடந்ததோ அது எல்லாமே திமுகவுக்கு இனி நடக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நாங்கள் எஸ்ஓபி பிரகாரம் தான் எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் திமுக கூட்டங்களை கூட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இடைத்தேர்தல் அப்படிங்கிறதுல எப்போதுமே ஆளும் கட்சியினுடைய கை ஓங்கி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இன்னொரு அப்டேட்டையும் கொடுத்துட்றேன். மாநில தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரிலாம் இருந்தாங்க, அவங்களுடைய பதவி அப்படிங்கிறது அவ்வளோதான், நீங்கள் போமா வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க ஒரு கட்சி சார்பாக தான் இருந்தாங்க, அவங்களால தான் 2 வருஷம் நம்ம இடைத்தேர்தல் அப்படிங்கிறதே நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்கிறது அறப்போர் இயக்கம் கூட நேற்று சொல்லியிருந்தாங்க. இப்படிலாம் செஞ்சால் மக்களை விட்டுட்டு ஓடி போயிடுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்றைக்குமே நான் மக்கள் கூட தான் நிற்பேன், பணமா ஜனமா அப்படின்னு கேட்டால் நான் ஜனந்தான் அப்படின்னு சொல்லி நிற்பேன்னு சொல்லி அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் நான் மக்கள் மத்தியில் இருக்கேன், எனக்கு மக்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறதும் விஜய் அவர்கள் குறிப்பிடுகிறார். இப்படிலாம் பண்ணால் நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டுலாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன், பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். அடுத்ததா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்றதுல அவர் ரொம்ப விசித்திரமான சில விஷயங்கள் செஞ்சிருந்தார். அதாவது இந்த ஆக்டிங் லெவலில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களை கொஞ்சம் நேரம் நம்மளால் அங்கே பார்க்க முடிந்தது. இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன்.
ஓடினே இருக்கிறாரு. ஒன்று அவர் பாடின பாட்டு விஜய், அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு அவர் அந்த வேட்டைக்காரனில் இருக்கக்கூடிய அந்த பாட்டாக இருக்கட்டும், அதன் பிறகு பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னே சட்டசபை விட்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்பா எல்லாரும் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி நானும் நினச்சி பார்த்தேன். அதன் பிறகு தான் தெரிஞ்சிச்சு, குற்றம் இருக்கக்கூடிய நெஞ்சு தான் குறுக்கே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார். குறுகுறுக்கும் அப்படின்னு சொன்னது தான். ஸோ அது எல்லாமே அவர் சொன்னது அங்கே இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு அது ட்ரீட். அரசியலை உன்னிப்பாக கவனிக்கிறவங்களுக்கும் அதில் அவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது தெரியும். அதே நேரத்தில் அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களும் கதறாங்க, காதுலேருந்து ரத்தம் வர்ற அளவுக்கு கதறாங்க, ஒவ்வொருத்தவங்களுடைய முகமுடியாக வெளியில் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறார். கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஊழல்லாம் இல்லாமல் செய்ய முடியாது, அதெல்லாம் ரத்தத்திலே ஊறி போயிருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போங்க, எங்கேயாவது ஊழல் இருக்கா, லஞ்சம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்படி கேட்டதோடு மட்டும் இல்லாமல், தம்பி இப்போல்லாம் லஞ்சம் வாங்குறது கிடையாது ஒரு முதியவர் சொன்னாராம், ஆனால் இப்போ எங்களை உட்கார வச்சு மரியாதைலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார். மக்கள் எல்லாருமே பெருமூச்சு விடுறாங்க, நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க, இதை விட பெரிய வெற்றி எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அடுத்ததா L&T 18,000 கோடி ரூபாய்க்கான ஒரு முதலீடு வர்றதா இருக்கட்டும், தாய்மாமன் தங்க மோதிரம் அண்ணா பிறந்த நாளின் போது அதை நாங்கள் திட்டத்தை கொண்டு வருவோம், இது ரீல்ஸ் தாய்மாமன் கிடையாது, ரியல் தாய்மாமன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த தாய்மாமன் தங்க மோதிரத்தை பற்றியான அடுத்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ சைக்காலஜிக்கலாக இதை பார்க்க போனால் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு, மக்களுடன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, எனக்கு பதிலாக மக்கள் அதெல்லாம் எதிரிகளை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு தேவையான அடுத்த கட்ட நகர்வாக நான் இதெல்லாம் முதலீடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படிங்கிறது உங்கள் தாய்மாமன் உண்மையான அன்பு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு அன்பு இருக்கக்கூடிய ஒரு பையனாக உங்களுக்கு நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத அங்கே உறுதிப்படுத்துகிறாரு. அடுத்ததா இதனால் வரையிலும் நடந்த கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி காணிக்கணும்ல, ஓட்டை பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க, பாத்திரம் நிரம்பவே இல்லை, ஆனால் தண்ணி எங்கே போச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம் அந்த தண்ணி எங்கே போச்சு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த இடத்துல எனக்கு ஒரு நெகட்டிவ் தோணிச்சு. சார் உங்ககிட்ட தான் அரசியல் இருக்குது, உங்ககிட்ட தான் ஆட்சி இருக்குது, நீங்கள் நினச்சிங்கன்னா வெள்ளை பேப்பரை வெளியிட்ட மாதிரியே அந்த தண்ணி எங்கே போச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்ச பிறகு அந்த தண்ணியை ஏன் இப்படி ஓட்டையில் விட்டீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேருடைய அந்த உண்மையான முகத்தை மறுபடியும் வெளியில் கொண்டு வரலாம். அதை விட்டுட்டு யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டது அவ்வளோ நல்லா இல்லை. உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, மக்களுடைய பணத்தை உறிஞ்சு எடுத்திருக்காங்க, மக்களுடைய வேர்வை ரத்தத்தை உறிந்து குடித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் அதை தானே பேசுகிறீங்க, அப்படின்னா நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது தான் மக்களுடைய குரலாக இருக்க வேண்டும். இந்த மேகதாது அணை சம்பந்தமான அந்த வழக்கில் தமிழ்நாட்டோட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் எப்போ ரிஜெக்ட் பண்ணுச்சு? அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? ஏன் ஒழுங்காக வாதாடல? நீங்கள் ஒழுங்காக வாதாடி இருந்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல? ஏன் ஸ்டாலின் சார் வேணும்னே விட்டுட்டாரா? ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா? இப்படிலாம் கேள்வி கேட்டால் தான் மேகதாது அணை பற்றி பேசுனதா அர்த்தமா? ஏன் அந்த ஸ்டேட் சிஎம் பேசுறாரு, நீங்க ஏன் பேசல? அப்படின்னா நம்ம ஸ்டேட்டோட உரிமையை எங்க நிலைநிறுத்தணுமோ அதுக்காக வேலை பார்க்கறது மட்டும் தான் முக்கியம். சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டி பார், நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலே அது பழிய தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படிதான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போறதில்லை. டாக் லெஸ் ஒர்க் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. சீண்டிப்பார் தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லி மேகதாது அணையை பற்றிலாம் பேசினார். இதெல்லாம் எனக்கும் பேச தெரியும். ஆனால் இப்படி பேசி அங்கே ஒரு பகைமையை வளர்ப்பதற்கு பதிலாக மேகதாது அணை கட்ட போகிறத பற்றி அதிகமாக நல்லபடியாக முறையீடு செய்யாமல் விட்டது கடந்த திமுக ஆட்சி தான். அப்போ ஸ்டாலின் அவர்கள் இதை சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லி நான் சட்டமன்றத்தில் பேச சண்டை போட்டுட்டே இருக்க முடியுமா? எனக்கு வேலை செய்யணுங்க, நான் அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கான்செப்ட் அப்படிங்கிறார். இது இல்லாமல் கரூரில் நடந்தது அரசியல மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளி தான். ஆனால் தப்பான ஒரு வரலாறு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால் செய்யப்படலாம். அதனால் தாவேகாவின் சார்பாக ஒரு நினைவு சின்னம் அப்படிங்கிறது கரூரில் வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. கண்டிப்பாக அரசியல் அது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சோஃபா, வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டதை சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மக்கள் என் கூட இருக்கும்போது நான் எதுக்கியா ₹1 கொடுக்காம ஆட்சிக்கு வந்திருக்கோம், காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத உடச்சி எரிஞ்சிருக்கோம், அதுக்கே நாங்கள் காசு கொடுக்கல, இதில் எம்எல்ஏ கூப்பிட்றதுக்கு காசு கொடுத்து வாங்க போகிறோமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கேட்டிருக்காரு. அடுத்ததாக அவர் ஒரு வார்த்தையை சொன்னாருங்க, ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறீங்க லஞ்சம் கேட்குறாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள், ஏன்னா நடக்கிறது என் மகன், என் மாமா, மச்சான், என்னுடைய நண்பனுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லுங்கள், உங்கள் பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்கள், நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் குறித்து வச்சுக்கிடுவாங்க முதல்வர் விஜய் அவர்களே. இங்கே லஞ்சம் நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது மலையாள டிவி போட்டு கிழிச்சிச்சு அப்படின்லாம் நம்ம சொன்னோம், அதுக்கு பிறகு அந்த லஞ்சம் நடந்ததா இல்லையா அப்படிங்கிறது தெரியலை.
டிகே பிரபு அவர்கள் இந்த கனிம வளம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப பெருசாக பேசிட்டு இருந்தார். திடீர்னு அந்த மனுஷன் ரொம்ப சைலண்ட் மோடுக்கு போயிட்டார் அப்படிங்கிறதும் ஏகப்பட்ட இடத்துல இப்போதும் டிவிஎஸ்சியினுடைய ஒவ்வொரு அலுவல்கள் இல்லாட்டி ஒவ்வொரு இடத்துல போய் ரைடு போகும்போதும் 90,000 தூக்கி வீசின ஒரு அரசு ஊழியரை பார்த்தோம், 4.5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்ததை பார்த்தோம் அப்படிங்கலாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப கொதிப்பாக இருக்குது. இத்தனை காலம் கொள்ளையடிச்சிங்க, இனியும் கொள்ளையடிச்சு மாட்டிக்கிடாதீங்கடா, வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்கடா அப்படின்னு சொல்லி லஞ்சம் வாங்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அரசாங்க அதிகாரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விஜய் அவர்கள் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதும் இங்கே நாம வைக்கக்கூடிய கோரிக்கை தான். அடுத்ததா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி கொள்கையில் இருந்த கட்சிகள்லாம் இப்போ எப்படி இருக்காங்க, எல்லாம் தீந்து போன தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்றுலாம் கிடையாது, 2 பேரும் ஒன்று தான். அதை வந்து நீங்கள் இந்த உள்ளாட்சி தேர்தலில் நிரூபிங்க அப்படிங்கிறார். நீங்கள் 2 பேரும் தனித்தனினா தனித்தனியாக நில்லுங்க, அதை நிரூபியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு, அவருக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் ஒருவேளை ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்றா நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ என்னமோ, அதை தான் அவர் சூசகமாக சொல்கிறாரா அப்படிங்கிறத காலம் நமக்கு பதிலாக தரும். முதல் அமைச்சராக உட்கார வச்சிருக்கிறாங்க. இன்னமும் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி விஜய் கரூருக்கெல்லாம் போகக்கூடாது, விஜய் இங்கே போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. ஆட்சியில் இருக்கும் போது தான் இவ்வளோ கட்டுப்பாடெல்லாம் போட்டிங்க, எஸ்ஓபிஸ்லாம் போட்டிங்க, ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் போட்டிங்க. இப்போவும் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் நியாயம்? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இன்னும் கனவுலையே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்க ஆட்சியெல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்கேன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. விஜய் அவர்கள் கரூர் போகக்கூடாது, அங்கே போய் நல்லது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது உங்கள் ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஐயா ட்ரீமில் இருக்கீங்க சார், எந்திரிச்சு ஆட்சி மாதிரி தாவேக அரசாங்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி முக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறார். இன்னொருத்தர் ஃபாரினில் போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் ஸ்டாலின் சார்ன்னு நினச்சிட போறீங்க, அவர் இல்லை. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேலே ஒரு தனி பாசம் ஒன்று உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. அடுத்து அவர் சொல்ற ஒரு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த கரூர் கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது அவர் ஓடியே போயிட்டார், எங்கே இருக்காருன்னே தெரியல. இன்னொருத்தர் என்னன்னா ஃபாரின் போயிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டாலின் சார்னு நினச்சிடாதீங்க. ஸ்டாலின் சார் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் அவர் சிங்கப்பூரில் ட்ரீட்மெண்ட் ஏவா வேலு அவர்களை தான் சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை பூதங்களை நான் தோண்டி எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் கண்டிப்பாக எத்தனை ஆயிரம் நபர்கள் ஊழல் செஞ்சிருந்தாலும் அத்தனையும் தோண்டி எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அடுத்ததா நியாயமான அரசியல் செய்யுங்கப்பா. அதான் சுப்ரீம் கோர்ட் நங்குன்னு மண்டையில் கொட்டி எப்பா படிங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்கல்ல, நியாயமான அரசியல் அதான் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி திமுகவை சும்மா கலாய்ச்சி விட்டுட்டு போறார். இது எல்லாத்தையும் விட அடுத்ததான் இடைத்தேர்தல் வரும், அதுல திமுகவை வச்சு வெளுத்து விட்டுருங்க மக்களே அப்படின்னு சொல்லி அதனுடைய எண்டு கார்டை தூக்கி போடுறார். ஸோ இந்த வார்த்தை வெளுத்து விட்டுருங்க மக்களே அப்படிங்கிறது தான் இனிமேல் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக இருக்க போகுது. திமுக இதுக்கு கவுண்டர் எப்படி கொடுக்க போகிறாங்க, அதிமுக இதுக்கான கவுண்டர் எப்படி கொடுக்க போகிறாங்க, நாம் தமிழர் கட்சி இதை எப்படி அணுகப் போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓவராலாக அதுக்கு பின்னாடி நிறைய சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போது உள்ளே கொண்டு வந்துட்டாரு. இடைத்தேர்தலுக்கு தாவேகா ரெடியாகி கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத. நான் முதலே சொன்ன மாதிரி up to 75% சூப்பர் நோவாவில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.